வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2025 சனி பெயர்ச்சி பலன் கும்பராசிக்கு எப்பேற்பட்ட நற்பலனை ஏற்படுத்துங்கிறத இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். சனி பகவான்னா யார்? மந்த காரகன், உங்களுடைய ராசிநாதன். இந்த கும்பராசிக்கும் அவர் தான் அதிபதி. உங்களுடைய 12ஆம் இடமான அந்த மகரமணிக்கும் உங்கள் ராசிநாதன் தான் அதிபதி சனி பகவான். சனி பகவான்னாலே பார்த்திங்கன்னா ஒரு மந்த காரகன். எதுலேயுமே ஒரு தங்கு தடைக்கு அப்புறம் தான் அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா தங்கு தடைக்கு அப்புறம் அவர் நிறைவேற்றி கொடுப்பாருன்னு சொல்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கர்ம காரகன். நம்மளுடைய கர்மா, பூர்வ ஜென்ம கர்மா, நம்ம எந்த விதமான கர்மாவை ஏற்படுத்தி இந்த பிறவியில் நம்ம இந்த கர்ம வினையை அனுபவிக்கிறோமோ அதற்கு தகுந்தவாரி தான் நம்மளுக்கு அவர் பலாபலனை ஏற்படுத்துவார். ஒரு ராசியை கடக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா 2.5 வருஷம். இந்த 9 பிளானட்லேயே அதிகமாக ஒரு ராசியை கடக்கக்கூடிய ஒரு பிளானட் சனி பகவான் தான். அதனால் எதையுமே ஒரு நிறுத்தி நிதானமாக ஆராய்ந்து நம்மளுக்கு எந்த விதமான கர்மாவை நம்ம அடையிறோம் அப்படிங்கிறத அதை ஒரு நிறுத்தி நிதானமாக நம்மளுக்கு ஏற்படுத்துவார் இந்த சனி பகவான், உங்களுடைய ராசிநாதன். ஜென்ம சனியில் இந்த 2.5 வருஷமாக படாத பாடுபட்டுட்டீங்க. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் உங்கள் ராசிநாதனாகவே இருந்தாலும் உங்கள் ராசியில் அமரும்போது உங்களுடைய அந்த சந்திரன் மேலே அந்த சனி பகவான் இருக்கும்போது அது ஒரு மிகுந்த நெருக்கடியான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி அந்த சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி. அந்த 6ஆம் அதிபதி மேலே உங்களுடைய ராசிநாதனான அந்த பிளானட் அந்த சந்திரன் மேலே ட்ராவல் பண்ணும்போது ஒரு மிகுந்த ஒரு கெடுபலனான காலகட்டமாக இருந்தது. உடல்னால் ஒரு நோய் நொடி, ஒரு வம்பு வழக்கு, தீராத பிரச்சனை, கடன் பிரச்சனை. சார் கடனில் இருந்துட்டு என்னை ஒரு அழுக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டார் சார். இந்த ஒரு 2.5 வருஷமாக தீராத பிரச்சனை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமாக உங்களுக்கு உங்களுடைய அந்த நட்சத்திரத்து மேலே அவர் ட்ராவல் பண்ணும்போது ஒரு மிகுந்த ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு மனக்குழப்பம், எதுலேயுமே ஒரு தங்கு தடை, ஒரு விபத்து கண்டம், நம்ம தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை, நம்ம அது என்ன பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு 2.5 வருஷம் உங்களை புழிஞ்சு எடுத்துட்டார் இந்த சனி பகவான். அதனால் வரப்போகிற சனி பெயர்ச்சி அந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய போகுது. உங்களுடைய ஜென்ம சனியிலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. உங்கள் ராசியிலேருந்து ஒரு 2ஆம் இடத்துல அந்த மீனமனுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆஹா ஓஹோங்கிற மாதிரி ஜென்ம சனியிலிருந்து நம்ம விடுபடுறதே நம்மளுக்கு ஒரு அற்புதமான பலாபலன் தான். அவர் எதுவுமே நம்மளுக்கு செய்யாட்டியும் பரவாயில்ல, அந்த உடல் மேலே இருந்து அந்த மனம், அந்த மனசு, அதிலிருந்து அந்த இருள் விலகும்போது அதே ஒரு பொற்காலமாக நம்மளுக்கு அமைய போகுது. 2ஆம் இடத்துல அந்த குரு பகவானுடைய வீட்டில் அவர் உள்ளே நுழையும் போது உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். நற்பலனை ஏற்படுத்துவார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான அந்த ரிஷபமனையை அவர் 3வது பார்வையாக பார்க்க போகிறாரு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை அந்த கன்னிமனையை அவர் பார்க்க போகிறாரு. அதே மாதிரி லாபஸ்தானத்தை அந்த தனுசு மனை அவர் 10வது பார்வையாக பார்க்கும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலனை ஏற்படுத்துவார். அந்த 4வது இடத்த பார்க்கும்போது ஒரு வண்டி வாகனத்தில் வாங்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது சார், ஒரு வீடு கட்ட முடியல, அது தடங்களாகவே இருக்குது அப்படின்னா அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். ஒரு முயற்சி, நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி ஒரு தடங்களாகவே இருந்துச்சு சார், அதை பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு முயற்சியில் ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி கல்வி, ஒரு உயர்கல்வி படிக்க முடியல சார், அந்த கல்வி கூடத்தில் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, ஒரு வம்பு வழக்கு, அதை எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியலைன்னா அதில் இருக்கிற தங்கு தடையை விலக்கி உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு தாயார் சுகம், உங்கள் தாய்க்கு ஒரு சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்களை
ஒரு நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் ஒரு கவனம் செலுத்தணும் தாயார் மேலே. அதே மாதிரி 8ஆம் இடத்தை பார்க்கறனால தொலைதூர பயணம். நீங்கள் வந்து ஒரு போக முடியாமல் இருக்கு சார், ஒரு இடத்துல வந்து போக முடியல, தொழிலுக்கு வந்து அங்கே எனக்கு ஷிஃப்ட் ஆக முடியல, தொழிலில் வந்து ஒரு காசு பணம் தங்கு தடையாகவே இருக்குது அப்படின்னா அற்புதமாக உங்களுக்கு அந்த அந்த நிவர்த்தியை ஏற்படுத்துவார். தொழிலில் வந்து ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டத்தை அவர் ஏற்படுத்துவார். தொழிலில் எந்த விதமான நற்பலனை ஏற்படுத்துவார். அதே மாதிரி தகப்பனுக்கு நல்ல விதமாக தொழில் பாக்கியத்தை கொடுத்து தகப்பனால் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் தனாதிபதி 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகும்போது அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. நடக்க போகிற இந்த ராகு பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு ரிலீஃபை ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ராகு பகவான் வந்து 2ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்குள்ளேயே வரப்போகிறாரு. அதே மாதிரி குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆசா பாசங்கள் அது பண்ண முடியலையே, இது பண்ண முடியலையே, ஒரு தடங்களாகவே இருக்கே சார், தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் ஒரு தடங்களாகவே இருக்குன்னா அற்புதமான அந்த ராகு வந்து உங்களோட அபிலாஷைகளை வந்து நிறைவேற்றி கொடுப்பார். உங்களுடைய ராசிக்குள்ளே அந்த ராகு பகவான் வரும்போது உங்கள் ராசி நாதனாகவே அவர் செயல்பட்டு பூர்வீக பலாபலனை வந்து ஏற்படுத்துவார். உங்கள் பூர்வீகத்தில் வந்து எந்த மாதிரியான பலாபலன் உங்களுக்கு கிடைக்காம தடங்களாக இருக்குதோ அந்த தடங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி அந்த குரு பார்வை வந்து அந்த உங்கள் ராசியில் விழுகும்போது அற்புதமான ஒரு பொற்காலமாக அமைய போகுது. எல்லாத்துலேயும் வெற்றி அடைய போகிறீங்க. சத்ரு, ரோக, ருண, வம்பு, வழக்கு எதுலையாக இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். திருமணமே ஆகலை சார், ஒரு தடங்களாகவே இருக்குன்னா அந்த உங்கள் ராசிநாதன் வந்து 2ஆம் இடத்துல போகும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலனை ஏற்படுத்துவார். திருமணத்தில் தடங்களாகவே இருந்தாலும் நல்ல விதமாக உங்களுக்கு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுப்பாரு. ஒரு காதலில் வெற்றி, பூர்வீகத்தில் இருந்த தங்கு தடை, அதில் இருந்த ஒரு லாபம் வந்து தடைபெற்றிருந்த அந்த பிரச்சனையை வந்து நிவர்த்தி பண்ணி அதனால் வந்து உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார். பூர்வீக சொத்தில் வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலனை ஏற்படுத்துவார். அப்படிங்கிற உறுதியாக நம்ம இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு பொற்காலமாக அமைய போகுது. நீங்கள் வந்து வழிபடக்கூடிய ஸ்தலம், நீங்கள் வந்து உங்களுடைய ராசிநாதன் வந்து அந்த 2ஆம் இடம் அந்த குரு பகவானுடைய வீட்டுக்குள்ளே உள்ளே நுழையும் போது அந்த குரு ஸ்தலமான திருச்செந்தூரில் போய் கடலில் நீராடி அந்த முருகப்பெருமானை வந்து பரிபூர்ணமாக நீங்கள் வணங்கிட்டு வரும்போது அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். அதே மாதிரி சதுரகிரி போகிறது, ஒரு கைலாயமாக சிவனை வந்து பரிபூர்ணமாக நம்ம தரிசனம் பண்ணுறது, வெள்ளியங்கிரி மலை போகிறது, ராமேஸ்வரம் கடலில் போய் நீராடி அந்த ராமேஸ்வர நாதனை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது ஒரு அற்புதமான ஒரு பலாபலனை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்படி கர்ம வினையை பரிபூர்ணமாக நீங்கள் அதிலிருந்து விலகி எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் அடையக்கூடிய இந்த 2025 வந்து உங்களுக்கு அமையும் என்று ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை வாழ்த்தி வணங்குகிறது. வாழ்க வளமுடன்.